எல்லோருக்கும் வணக்கம். இனிமேல் ஷேர் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற பணத்தை பூரா கீழே சரிச்சு விட்டுருந்தா இப்போ ஏவரேஜ் பண்ணுறதுக்கு காசே இல்லை. அடே குண்டு போட்டு விளையாடுறவங்களே, நீங்கள் போட்ட குண்டு நேரம் எங்கள் போர்ட்ஃபோலியோ மேலே தான் வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி எப்படி அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் எதுக்குமே சம்மந்தம் இல்லை, நீங்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஏன்டா எங்கள் வீட்டு மேலே குண்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ, அது மாதிரி அப்பாவி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோக்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் நிஃப்டி ஒரு 546 பாயிண்ட் காலி, சென்செக்ஸ் ஒரு 1769 பாயிண்ட் காலி. பர்சன்டேஜ் கணக்குன்னு பார்த்தா ரெண்டு பேர் அண்ணன் தம்பிலாம் ஜாலியாக இருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக 2.10% அப்படின்றது காலி. இவ்வளவு பெரிய ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சியிலையும் ஒருத்தர் தப்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பேர் அடிபடாமல் இல்லைன்னா கழுவி ஊற்றிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தா செபி தான். அதாவது இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இறங்கினதுக்கு வாரும் ஒரு காரணம், அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செபி எடுத்த ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இதுவே வார் நடக்காமல் இருந்தால் செபி ஓப்பனாக வந்து மாட்டியிருக்கும். இப்படி மார்க்கெட் இன்னைக்கு இறங்குறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி செபியினுடைய பேர் கேட்டிருக்கும். ஆனால் உண்மைக்கு நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செபியினுடைய கண்ட்ரோல் மெஷர்ஸ்னுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு 2026 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ 2024 2025 முற்பகுதியிலையும் நடக்க போகுது. அப்போ அதை மெஷர் பண்ணுறது வந்து 2026. ஸோ அமெரிக்காலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூஎஸ் ஃபெட்டு கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வேலை சாஃப்ட் லேண்டிங் அப்படின்ற மாதிரி ஃபெட் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எக்கனாமியில் எப்படி அது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்ரெசிவாக பண்ணாங்க. ஒரு கண்ட்ரோல் மெஷர் பற்றி பேசும்பொழுது நான் இதை பற்றி பேசுகிறேன். ஆனால் செபியினுடைய கண்ட்ரோல் மெஷர் எப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய மொத்த ஆயுதத்தையும் உள்ளே இறக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஆயுதமாக, அதாவது வீக்லியில் ஒரே ஒரு எக்ஸ்பைரி ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கணும் அப்படின்ற முதல்ல ஒரு ஆயுதத்தை உள்ளே இறக்கி, அது எப்படி ரீட்டைலுக்கு வந்து அதில் ரீட்டைல் நஷ்டம் பண்ணாமல் இருக்காங்களா, போன தடவை 40,000 கோடி விட்டாங்க, இந்த தடவை அதில் ஏதாவது ஒரு 20,000 கோடி தான் விட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா எடுத்து பார்க்காம, அதாவது ஸ்லோ ப்ராசஸாக பண்ணாமல் மொத்தமாக அவங்களுடைய ஆயுதத்தை பூரா இறக்கிட்டாங்க. அதனால் எது எப்படியோ செபியினுடைய பேர் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு விட்டது. இல்லைன்னா மார்க்கெட் இறங்கினதுக்கு செபி தான் காரணம் அப்படின்ற மாதிரி பல பேர் ஏதாவது சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் 2 முக்கியமான நியூஸ் அப்படின்றது இருக்குது. அதாவது இந்த டாடா மோட்டருக்கு தொடர்ந்து நியூஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ அப்படின்னா, அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்ப்ளிட் பண்ணுற வரைக்கும், பேசஞ்சரும் கமர்ஷியலும் வெஹிக்கிளையும் ஸ்ப்ளிட் பண்ணுற வரைக்கும் அதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டாடா மோட்டர் டிவிஆர் டாடா மோட்டரையும் மெர்ஜரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஓட்டி எப்படி அந்த ஷேர் ஃபோக்கஸ்லேயே இருந்து மேல் நோக்கி வந்தான், அது மாதிரி இவங்க 2 பேர் பிஸ்னஸை பிரித்து விட்றாங்க அப்படின்ற நியூஸை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஃபோக்கஸில் இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி வந்தால் சந்தோஷம்தான். இந்த சமயத்தில் ஹூண்டாய் அப்படின்ற ஐபிஓ ஒன்று வருது. அது எப்படி வருது? ஏங்க, டாடா மோட்டருக்கு என்ன போட்டியாளர்களே இல்லையா? ஹூண்டாய் வருதுன்னா நேராக டாடா மோட்டரோடு தான் போட்டிடுவாங்களா? டாடா மோட்டருக்கு ஏற்கனவே மாருதி சைடு போட்டி இருக்குது, அசோக் லேலண்ட், ஏகப்பட்ட மோட்டர் கம்பெனிஸ் அதுக்கு போட்டி தான். அதையெல்லாம் சமாளித்து தான் டாடா மோட்டர் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஹோண்டாய் ஐபிஓவில் வர்றாங்க உடனே இது பெரிய காம்படிஷனா அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் ஐபிஓவோட இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய பிஸ்னஸை கமர்ஷியல் பேசஞ்சர் ஸ்ப்ளிட் பண்ணுற பிஸ்னஸ் தான். அந்த நியூஸை வச்சுக்கிட்டு நீ அடுத்து வரக்கூடிய மாதங்களில் இந்த ஷேர் எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதானி குரூப்புக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, அவங்க வந்து கூகுளோட பார்ட்னர்ஷிப் வச்சு கூகுளுக்கு தேவையான எனர்ஜி, கிளவுடுக்கு தேவையான எனர்ஜியை வந்து க்ளீன் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது போன்ற தகவல்லாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய தகவல் தான். உனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துனதுக்கு இதுதான் ஒரு உருப்படியான வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபேமஸான கம்பெனிகள் ஏதாவது 52 வீக் லோ இன்றைக்கி போயிருக்கு அப்படின்ற மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டிசஸில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபேமஸான கம்பெனியில் ஈக்விட்டாஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் இன்றைக்கி லோ அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, ஹிந்துவேர், ஃபியூஷன் போன்ற கம்பெனிகள் வரும். ஆனால் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் இன்னைக்கு 52 வீக் லோ அப்படின்ற மாதிரி வந்து எதுவும் முட்டலை நான் பார்த்த வரைக்கும். ஆக மொத்தம் லார்ஜ் கேப் இண்டிசஸில், அது முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பணம் போட்டு வாழ்ந்ததுக்கு இது ஒன்று தான் இன்றைக்கி ஆதாயம். ஏன்னா மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது கூட எந்த ஷேரில் வந்து 52 வீக் லோ அப்படின்றத வந்து தொடலை. இந்த சுஸ்லான் ஷேர் வச்சுருக்கிறவங்களுடைய மனசில் எப்படி தெரியுங்களா இருக்கும், யாருங்க இந்த கௌசிக், இவையங்க குறுக்க வந்தான் அப்படின்ற மாதிரி. இந்த சுஸ்லான் அப்படின்ற கம்பெனி அவனுடைய பாதை நேரான பாதையாக இருந்தது. வெறும் 5 ரூபாயில் ஆரம்பித்து 10 ரூபாயில் ஆரம்பித்து அவன் 100 ரூபாய் நோக்கி அவன் பாட்டுக்கு நேர்கோட்டில் போய்கிட்டே இருந்தான்.
ஆனால் இப்போ திடீர்னு என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5% கீழே இறங்கியிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சமீபத்தில் இந்த ஷேர் பற்றி ஒரு டவுன்கிரேட் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் அப்படின்றது ஒன்று வந்தது. அப்புறம் சமீபத்தில் நான் கம்ப்ளைண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. ஆக மொத்தம் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்த ட்ராக்கை லேசாக திருப்பி விட்டாங்க பாவம். இதனால் ஒரு 5% இறங்கியிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்குக்கு அப்புறம் இந்த எஸ் பேங்க்கினுடைய பிஸ்னஸ் அப்டேட்டுமே பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்களுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இயர் ஆன் இயர் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. லோன்ஸ் கொடுத்துருக்கிறதுல எல்லாம் 13% இன்க்ரீஸ் பண்ணி லோன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில் அதெல்லாம் கொஞ்சம் இம்பேக்ட் பாசிட்டிவ் ஆகும். அவங்களுடைய டெபாசிட்மே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு 18%. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதையா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் பேங்கை இந்த நியூஸ் வந்தாலுமே அது ஒரு 2.5% கீழே தான் அனுப்பிச்சி விட்ருக்கு. சில பேர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது தண்ணி தொட்டி பக்கமாக பார்த்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் சேஃப்டியாக. ஆனால் அந்த தண்ணி தொட்டியும் இடிச்சு விட்ட மாதிரி இன்னைக்கு யாராவது ஒரு சில பேர் இந்த வீக்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு லாபமாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது, அல்லது நஷ்டமாகவும் இருந்திருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அதில் இந்த ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அப்படின்றதில் நான் ஒரு நியூஸ் என்ன அப்படின்றத படிச்சுட்டு இருந்தேனாக்கா, அவங்களுடைய டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் சம்திங் ஆர்டரில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம குரூப்பில் யாராவது அப்படி பாவம் நல்ல லாபத்திலிருந்து விற்க முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் தெரியப்படுத்துங்க. ஹலோ மிஸ்டர் ஐடிசி, என்ன நீங்களே இறங்கிட்டீங்க? இன்னைக்கு மார்க்கெட் கீழே போகுதுன்னா வழக்கமாக இந்த மாதிரி டிஃபென்சிவ் பங்குகளை தான், அதாவது போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்றது எப்படி பெரிய அளவு பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் நல்லா கீழே உழுகுது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா கையில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்குகளை வித்துட்டு டிஃபென்சிவ் பங்குகளுக்கு ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை ஐடிசியெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி மேல் தூக்கி உட்கார வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட் க்ளோசிங்கில் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு ஷேருக்கு 4 ரூபா இறங்கித்தான் இருக்குது. நான் கெட்ட விஷயம் நடக்கும்போதெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நான் தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் தாட் அப்படின்றத நம்ம நினச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு தடவைக்கு பொதுவாக நான் 10 தடவை பாசிட்டிவாக நினச்சி பார்ப்பேன். ஒரு வேளை இதை நம்ம சாதிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி நம்ம நெகட்டிவாக ஒன்று நினச்சிட்டோம்னா, இல்லை நம்மளால் முடியும்னு ஒரு 10 இடம் நினச்சோம்னு வச்சிங்களேன், அந்த நெகட்டிவ் தாட் நம்ம மைண்டு விட்டு போயிடும். அது மாதிரி இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு இந்த நண்பர் தான் ஞாபகத்துக்கு வந்தார். ஜேபி பவர் ரொம்ப ஹெவியாக வாங்கி வச்சிருக்கேன், லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார். அது பாருங்க இன்னைக்கு ஒரு 5% மேல் நோக்கி வந்திருக்கு இந்த இறங்கி இருக்கிற மார்க்கெட்லேயும். ஸோ அவர் எப்படியோ சந்தோஷமாக இருப்பார் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை போட்டு தள்ளினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்ஸாங்க. அவங்க தாங்க இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க. ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க், எல்என்டி இவங்க எல்லாமே இருக்கிறதுலே டாப் ஹெவி வெயிட். அவங்க எல்லாருமே கீழ் நோக்கி இருந்தால் அப்புறம் மார்க்கெட் எங்கே போய் எகிர்றது? நான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கான், ஏதாவது ஒரு இடத்துல பவுன்ஸ் ஆவானோன்னு நான் நப்பாசியில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஷேர் மார்க்கெட் என்ன சொல்லிருச்சுன்னா, தம்பி ஒரு 500 பாயிண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டி வீக்லி எக்ஸ்பைரியில் வரணும்னு கணக்கு வச்சுக்க. அதுக்கு ஒரு 200 பாயிண்ட் இறங்கிட்டு இங்கிருந்து 200 பாயிண்ட் ஏறினா தான் என்ன, அல்லது தொடர்ந்து இன்னொரு 200 பாயிண்ட் சரிச்சு விட்டா தான் என்ன, எப்படி பார்த்தாலும் வாலட்டிலிட்டி தானே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. ஒரே ஒரு சிங்கக்குட்டி இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தான், அது ஷேர் மார்க்கெட்டை ஒரு 3 பாயிண்ட் இறங்காமல் காப்பாற்றிருக்கு. இந்த சமயத்தில் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நல்ல ஸ்ட்ராங்கான பங்குகள் தான் இந்த டாபுரு, இதெல்லாம் டிஃபென்சிவ் பங்கை மேலே தூக்கி விட்டுருவாங்களோ, பிஎஃப்சி எல்லாம் கிராஷ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 5% இறங்கினது யாருன்னா இந்த டாபரும் பிஎஃப்சி தான். அப்படின்னா என்ன, நல்ல லாபத்தில் இருக்கிறவங்க டக்குன்னு போட்டு லாபத்தை புக் பண்ணி விடுறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த சமயத்தில் இன்னைக்கு பெட்ரோநெட் தாங்க சூப்பரான கெயின். உண்மையிலேயே மனசுக்கு இன்னைக்கு சந்தோஷம் எது வரும்னா, இந்த பெட்ரோநெட்டு, பிஎஸ்சி, இந்த ஏஞ்சல் ஒன் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லா 4%, 5% அப்படின்ற மாதிரி கெயின். இந்த ஏஞ்சல் ஒன் ஏன் மேலே வந்திருக்குன்னா நியூஸை வச்சுக்கிட்டு தான். ஸோ அந்த டெரிவேட்டிவ் நியூஸை வச்சுக்கிட்டு எல்லாம் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, ஏஞ்சல் ஒன்னுக்கு பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்குறாங்க. எப்படியோ நல்லா இருந்தால் சரி தான். எல்லாத்தையும் விடுங்க நண்பர்களே, இந்த இண்டெக்ஸ் கம்பேரிசன் பாருங்க. நீங்க லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால், மைக்ரோன்னு போடுறாங்க. பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க லார்ஜ் கேப்பையே நிறைய பாருங்க, ஏன்னா அது பெருசா மார்க்கெட் உழுகிறப்ப உழுகாது. இப்போ லார்ஜ் கேப் ஒரு 2% உழுகுது அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பெல்லாம் ஒரு 5% உழுகும். மைக்ரோ கேப்பெல்லாம் 7-8% உழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் டிவிலாம் பார்ப்பாங்க. நான் நிறைய டிவிகள் பார்ப்பது உண்டு, பெரிய பெரிய ஆளுங்க பேசுறது. அவங்க பேசுறதே வந்து நீங்கள் லார்ஜ் கேப்பில் ஒரு 60% பக்கம் வச்சுக்கிங்க, மீதி இருக்கிற 40 ஒரு 30% மிட் அண்ட் ஸ்மால் கேப் இருக்கிற மாதிரி, மைக்ரோ கேப்பில் ஒரு 10% மாதிரி அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வகையில் நான் போய் பார்க்குறேன், அவங்க சொன்னதை இங்கே நாட்டில் நடக்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், கொடுமைக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தா அவன் 2% இறங்கி கிடக்கிறான்.
மிட் கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா வெறும் 1.96% இறங்கி கிடக்குறான். ஸோ அப்போ எல்லாருமே அதுலேயும் இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் வெறும் 1.80 தான் இறங்கி கிடக்குறான். ஸோ கன்வென்ஷனலாக ஒரு திங்கிங் அப்படின்றது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் எல்லாரும் கையில் காசு வச்சுக்கிட்டு ஆடுறதுனால அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ்னுடைய தாட் ப்ரோவோக்கிங்கே அவங்களுடைய தாட்டே ஒரு மாதிரி கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள எல்லாரும் உள்ளே இறங்கி வித்தியாசமான மைண்ட் இருக்கிறவங்கலாம் உள்ளே இறங்கி ஷேர் மார்க்கெட்டை அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இன்ஸ்டாகிராம் எடுத்து அதில் ஏதாவது காமெடி ரீல்ஸு அல்லது யூடியூப்லாம் ஏதாவது எடுத்து காமெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய வேலை. அந்த வகையில் நம்ம நண்பர்கள் ஏதாவது காமெடியாக போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். குருநாவா இது தாங்கவே தாங்காது அப்படின்ற மாதிரி கரடிக்கான தேடிட்டு இருந்தீங்களே, நீ இந்த கரடி நீ ஒரு மாதம் இங்கே தான் இருக்குது அப்படின்றப்பல ஒரு மாதம் இருந்ததுன்னா நான் இந்த வருஷத்தில் சம்பாரிச்சு வச்சது பூரா அந்த கரடி சாப்பிட்டு போயிடும். அடாடா, ஒரு நண்பருக்கு 7.5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ 2% இறங்கியிருக்கு, 2.5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ 1.5% இறங்கியிருக்குன்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மலாக தான் பார்க்குறேன். ஏன்னா இண்டெக்ஸே 2% இறங்கியிருக்கு. ஸோ 1% லாஸ்லேருந்து 2%க்குள்ளே இருக்கக்கூடிய லாஸ் அப்படின்றது நான் நார்மலாக தான் பார்க்குறேன். இதுக்கு லாஸே வரலைன்னா அது ஒரு பெட்டர் போர்ட்ஃபோலியோவாக தான் பார்க்குறேன் இன்னைக்கு தேதியில். இதை விடவும் ஒரு 4% லாஸ் 5% லாஸ்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்துச்சுன்னா அது யோசிச்சு பார்க்கணும். நண்பர்களே, நீங்கள் எங்கேயாவது போய் ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏதாவது ஸ்விங் லோவில் நீங்கள் வாங்கினாலும் சரி அல்லது ஸ்விங்கை ஹையை பிரேக் அவுட் பண்ணி வாங்கினாலும் சரி, நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு நண்பர் 1.5 லட்ச ரூபா ஸ்விங் ட்ரேடிங்காக டெப்ளாய் பண்ணியிருக்காரு. இப்போ இறங்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இறங்கிட்டு இருந்ததுன்னா அந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுபடி ஸ்டாப் லாஸ் போட வேண்டியதானே. ஒரு நண்பர் சொல்கிறாரு, அவர் ஃபாலோ பண்ணுற சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்றாங்க. உண்மைதாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஹேக் பண்ணுறாங்க. அது கூட விடுங்க, அதை போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 2-3 நாள் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஆனால் பேங்க் அக்கௌண்ட்ஸையே நீங்கள் ஏதாவது லிங்க் கொடுக்குறாங்க அல்லது ஏதோ இந்த சேரன் அகாடமி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் கூட பாட்டு ஏதோ ஸ்டார் போட்டு ஏதோ ஒரு நம்பரை போட்டோம்னாக்கா நம்மளுடைய ஃபோன் ஆக்சஸ் வருது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கணும். நம்ம சேனலுக்கு ஒரு பேக்கப் இருந்தால் நல்லா தான் இருக்கும். திடீர்னு இவனுக்கு ஹேக் பண்ணிட்டாங்கன்னா 2 நாள் நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன் சொல்கிறதே தெரியாது. சமீபத்தில் கூட ஒரு 10 நாள் நான் லீவ் எடுத்திருந்தேன். அதை நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஆனால் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் நிறைய பேர்த்துனால பார்க்க முடியல, அது சரியாக ரீச் ஆகலை போல். யூடியூப்கார நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கான். நிறைய பேர்த்துக்கு அலர்ட்டே போக மாட்டேங்குது. ஸோ அப்போ இன்னொரு சேனல் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்மளுக்கு அதில் போய் சொல்லலாம். சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு ஹேக் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட ஒரு கைவசம் ஒரு 2 பெரிய ஆளுங்க சேனல் இருக்குது, அதுலேயே போய் நான் கமெண்ட் பண்ணி விட்டுருவேன், நான் தான் தியாகராஜன், என் சேனலை ஹேக் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 நாள் பொறுங்க அப்படின்ற மாதிரி. இல்லைனாலும் இன்னொரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலான்னு தான் பார்க்குறேன். திருப்பூர் புல்ஸ் பேக்கப், இல்லைன்னா கும்பா காமெடிகள் அல்லது ஏதாவது திருப்பூர் புல்ஸ் கிளப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், ஒரு காமெடி இருக்கிற மாதிரி. ஸோ அப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி சைடில் வச்சுக்குவோம். இதில் ஏதாவது ஹேக் பண்ணாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அதில் கூட நம்ம வந்துக்கிடலாம். சரி நண்பர்களே, நான் போய் வீட்டம்மாவை வம்புக்கு இழுக்கிறேன். அப்படி இழுக்கும்போது தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த டென்ஷன்லேருந்து. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டை ஒரு வாய்ப்பாக நினச்சி ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கரெக்டான சப்போர்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி ஒரு நாள் விழுந்துட்டானே அப்படின்ற மாதிரி சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு ஸ்விங் லோலையும் ஒவ்வொரு லோஸ் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பணத்தை போடுறவங்க அல்லது எஸ்ஐபி மூலிமா தொடர்ந்து பணத்தை போடுறவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இதை ஒரு வார் வருது, அதனால் நான் இதை ஹெட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை. ஆனால் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணல. லாஸ்ட் டைம் கூட டாடா மோட்டருக்கு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு எலெக்ஷன் டைமில் ஃபால் ஆனதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஒருத்தர் கூட ஹெட்ஜிங் பண்ணி நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணல. ஸோ இந்த மார்க்கெட் டவுனில் ஹெட்ஜிங் பண்ணி அந்த லாஸை ஆஃப்செட் பண்ணியிருந்தாலும் சூப்பர், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த லோனில் பயப்படாமல் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஷேர் மார்க்கெட் என்றைக்குமே தலை குப்புற விழுந்துக்கிட்டே இருக்காது, என்றைக்கே அது ஒரு நாள் திரும்பி ஏறி வரும். அப்படி திரும்பி ஏறி வர்றப்ப நீ லோ ரேட்டில் வாங்கினியா அப்படின்றதான் ஒவ்வொரு ஷேர்களும் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.